ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ரைஸ் சீரீஸ்க்கு வரவேற்கிறேன். ஸோ நம்ம ஃபார்ட்டிஃபைட் ரைஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் எனக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வந்து சாதாரண நம்ம எப்பயும் போல் அரிசி வரத்தில் அந்த அரிசி பண்ணும்போது குருணை வரத்தில் அந்த குருணையை வந்து மாவாக்கிடுறாங்க. மாவாக்கி அதில் விட்டமின்ஸ் அயன் இந்த விஷயங்கள் சேர்க்குறாங்க. சேர்த்து திருப்பி இன்னொரு மிஷினில் விட்டு அந்த மாவை கரெக்டாக அரிசியான ஷேப் அதே ஷேப்பை கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஷேப் அரிசி பார்க்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ அப்புறம் அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை 100:1 ரேஷியோ, ஸோ 99 நார்மல் அரிசி ஒரு ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இது எப்பயும் போல் நம்ம சேர்ந்து ஒரே மாதிரி தான் குக் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வந்து பிடிஎஸ், அங்கன்வாடி சிஸ்டம், அதே மாதிரி மிட் டே மீல்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அரிசி தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, இது வந்து கவர்மெண்ட்டோட ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா அண்ட் ஸ்கீம். ஏன்னா நம்ம நார்மல் ரெகுலர் அரிசியவே வந்து மேல் நியூட்ரிஷன் வந்து இதை வச்சு சால்வ் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் மட்டும் இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் சாப்பிடக்கூடாது. அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அரிசியை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.